வெல்கம் பேக் மக்கள்ஸ். ஸோ கேபரியல் தாலமைடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் தாலமைடை எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆல்கஹாலிக் கேஓச். ஆல்கஹாலிக் கேஓச் ஆக்ட் அஸ் அ பேஸ், ரைட்டா? அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது, பேஸா பிஹேவ் பண்ணுவோம். அடுத்து என்ன ஒன் செகண்ட். அடுத்து என்னன்னா அல்கைல் ஹாலைடு யூஸ் பண்ணிப்போம். அடுத்து அல்கைல் ஹாலைடு யூஸ் பண்ணிப்போம். ஹியர் ஆஃப்டர் வி யூஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்டு ஒரு அக்வஸ் NaOH. அக்வஸ் NaOH. ஒய் சார் சொல்றேன், இதுதான் கண்டிஷன். மேல வரிசையா கொடுத்துருக்காங்கல்ல, ஒரே ஸ்டெப்ல இதான் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னு சொல்றேன் பாருங்க. அப்படி இந்த ஆர் கனெக்ட் வித் NH2 பிளஸ் அந்த பல்கி பார்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இட் பிகம் சி டபுள் பாண்ட் ஓ NA மைனஸ் பிளஸ் சி டபுள் பாண்ட் ஓ மைனஸ் NA பிளஸ். தட்ஸ் இட். ஐ மீன் தாலேட், சோடியம் தாலேட். சோடியம் தாலிக் ஆசிட் வந்து என்ன சொல்லுவோம், ஞாபகம் இல்ல. இப்போ என்ன விஷயம்னா, நீங்க ஸ்கூல் படிக்கும் போது இந்த NCERT பசங்க பண்ற தப்பு என்ன தெரியும்? போர்டு எக்ஸாம்க்கே எழுதுவோம். பாக்குறதுக்கு எது ப்ராடக்ட் மாதிரி டஃப்பா, பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னா இதுதான். இவன் என்ன பண்ணுவான், அஹஹா அப்படின்னு சொல்லிட்டு இதை மேஜர் ப்ராடக்ட் மட்டும் எழுதுவான், இதை மட்டும் தான் எழுதுவான். பாதி பேர் இதை எழுதவே மாட்டான். பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த ரியாக்ஷனே இவனுக்காக தான். இவன் வந்து இந்த இவன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக அந்த ரம்யா கிருஷ்ணன், யாரு, நம்ம நீலாம்பரி, பாகுபலியை வந்து ஆத்த கடக்கும் போது கையில தூக்கிட்டு நிப்பாங்களே, அப்போ யாரு, பாகுபலி தான் ஹீரோ. அதனாலதான் ரம்யா கிருஷ்ணன் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நம்ம பையன் என்ன பண்ணுவான், ரம்யா கிருஷ்ணன் தான் ஹீரோன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கும். எல்லாமே எல்லாமே வேஸ்ட். கட்டப்பால இருந்து எல்லாமே ஜோக்கர் ஆயிடுவாங்க. ஸோ கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப், ஐ மீன் இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரைமரி அமீன் ரியாக்ஷன். ஸோ ஹியர் வி ஷுட் ஹாவ் அ அலிபாட்டிக். ஏன்னா சொல்லியிருக்கேன் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அப்போ இட் ஷுட் பி அலிபாட்டிக். ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. இப்போ நான் மெக்கானிசம் பேஸ்ல உங்களுக்கு சொல்றேன். புக்ல எப்படி கொடுத்துருக்கான்னு சொல்றேன், ஸ்டெப் பை ஸ்டெப் வரைஞ்சு காட்டலாம், அந்த அளவுக்கு மனசுல எனக்கு, அதனால அப்படியே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹியர் மைனஸ் பிளஸ் போயிட்டு இவனை தூக்கிடுவானா, தூக்கணும்னு என்ன ஆயிடும், இந்த நைட்ரஜனோட எலக்ட்ரான் அங்கேயே தான் இருக்கும், இந்த எலக்ட்ரான் அங்கேயே தான் இருக்கும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இந்த நெகட்டிவ் சார்ஜ் இது டசன்ட் மேட்டர், ஜஸ்ட் லீவ் இட். இப்போ என்ன ஆகலாம், பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ். இந்த மைனஸ் பே இவன் அட்டாக் பண்ணுவான், இவன் லீவ் ஆயிடும். மைனஸ் பே அட்டாக் பண்ணுவான், இவன் லீவ் ஆயிடும். அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருச்சு, அந்த ஆர் வந்து கனெக்ட் ஆயிடுச்சா. எஸ், திஸ் இஸ் இது கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின். என் அல்கைல் தாலமைட். அடுத்து கீழே ஸ்டெப் வாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இனியும் ஓவர் ஷேக் பண்ணிருக்கான். எதுக்கு அப்படின்னா, இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், கிராக் பண்ணி எடுத்துக்கணும். கைஸ் ஒரு செகண்ட், ஒரே செகண்ட். சாரி கைஸ், எமர்ஜென்சி சுச்சுவேஷன், தட்ஸ் வை. அப்போ என்னன்னா, இங்க நான் என்னையும் வச்சு அட்டாக் பண்ணேன். இது சிம்பிளா மெக்கானிசம் அப்புறம் கூட போட்டு காட்டுறேன், வேணும்னா போட்டு காட்டுறேன், இல்லை ஃப்ரீயா விடுங்க. இவன் போயிட்டு மேல போயிட்டு கீழே வரும், வரும்பொழுது இந்த பாண்ட் க்ளீவ் ஆயிடும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப். அட்டாக் பண்ண உடனே இவன் இப்படி மேல போவான், மேல போயிட்டு கீழே வருவான், இங்க உள்ள இருக்கவன் வெளியே போயிடுவான். இது வந்து ஸ்டெப், பரதநாட்டியம் ஸ்டெப் மாதிரி. அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி அட்டாக் நடக்கும். இவன் மேல போயிடுவான், கீழே வருவான், வரும்போது இந்த பவுண்டு உடஞ்சிடும். கண்டினியூஸா ரெண்டுமே உடஞ்சிடும். இது டூ ஈக்குவலன்ஸ் ஆஃப் NaOH வி நீட் டூ ஈக்குவலன்ட். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, இங்க இருக்க ஒவ்வொரு அச்சும் தான் இங்க போயிருக்கு. ஒவ்வொரு அச்சும், இது ஒரு மெக்கானிசம் போகும், அதெல்லாம் தேவையில்லை. ஒவ்வொரு அச்சும் போயிடுச்சு. வி காட் வாட் அப்படின்னா ஒரு பிரைமரி அமீன். தட்ஸ் இட். திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் மெத்தட். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எழுதலாம். மெக்கானிசம் கேட்டாலே எக்ஸாம் எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன், த ஃபென்டாஸ்டிக் ரியேஜன் கால்டு ஹாஃப்மன் புரோமைட் டீகிரேடேஷன். பட் ஹாஃப்மன் புரோமைட் ரியாக்ஷன் எப்படி நடந்துக்கலாம், சரியா? ஸோ ஹியர் ஹாஃப்மன் புரோமைட் ரியாக்ஷன். ஹாஃப்மன் புரோமைட் டீகிரேடேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அமைடு டு அமீன், மேல ப்ரிப்பேர் பண்ணதும் அமீன் தான். ஆனா அங்க என்ன அமீன் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிரைமரி அலிபாட்டிக் அமீன். இப்போ ஸ்பெசிஃபிக்கா நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன், என்னோட கம்பெனில வந்து அந்த மெட்டீரியல் என்ன ப்ரொடக்ஷன் நான் வந்து மற்ற கம்பெனிக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னா, பிரைமரி அமீன் மட்டும்தான். என் கம்பெனி எதுக்கு ஃபேமஸ்னா பிரைமரி அமீன். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க மெடிசன் இதுக்கெல்லாம் வந்து அமீன் காம்பவுண்ட் தேவைப்படும்ல, அப்போ அவங்க பார்ப்பாங்க. பார்க்கும்போது பிரைமரி அமீனுக்கு யார் ஃபேமஸ்,
because they need a primary amine to produce some of the new reaction. So primary amine யார் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஓகே யூசிஎம் பிரைவேட் லிமிடெட், ஓகே அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி லைக் பேர் அடிச்சோம்னா உடனே வந்துடும். அப்போ பிரைமரி அமினுக்கு இவங்க தான் அப்படின்னு உடனே இமீடியட்டா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி பிரைமரி அமின் எடுத்துட்டு போயிடுவாங்க. எஸ் மேம் டெல் மீ. சார் ரெண்டுமே வந்து பிரைமரி அமீன் தானே ப்ரொடியூஸ் பண்ணுறது? எந்த ரெண்டும்? ஸோ இதுவும் அதுக்கு முன்னாடி இந்த ரியாக்ஷன் ஃபட்டமைடு. இது வந்து அரோமேட்டிக் அலிபாட்டிக் ரெண்டுமே பாசிபிள். ஓகே சார். இது வர ஒரு சார் ஸ்டெப் அதில் கீழே வந்து ஆல்ஃபா போகிறது பெட்டரா? அதுல ஸோ முன்னாடி இந்த ரியாக்ஷன்ல ஆலிஃபட்டிக் வந்து பெட்டரா தென் இதில் ஒன்லி இருக்கிற அலிஃபாட்டிக், ஹீல்? ஒன்லி ஒன்லி அலிஃபாட்டிக். ஏன் அப்படின்னா லெட் மீ எக்ஸ்பிளைன். எனக்கு யாராவது ஒருத்தங்க டவுட் கேட்டீங்கன்னா தான் கொஞ்சம் ஆனந்தமா இருக்கும். சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா என்னடா படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கானு தோணும். அது மனசுக்குள்ள வச்சுக்குவேன். எப்படியும் கிளாஸ் அப்படியே அமைதியா போட்டோம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அப்படின்ட்டு ஏதாவது கேட்டீங்கன்னா நம்ம தடாலடியா அதை கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்கலாம். சும்மா கேளுங்கடா, எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நினைக்காங்கடா, தெரிஞ்சது கூட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பதான் உனக்கு புது டவுட் எப்படி கேட்கணும்னு ஆரம்பிப்பேன். டவுட் கேட்கறது தான் முதல் விஷயம் ஒரு பையன் வளர்றாங்கிறதுக்கு அர்த்தம். இந்த டவுட் வந்து ரொம்ப என்ன சொல்றது குழந்தைத்தனமா இருக்கு அப்படிங்கறலாம் ஒண்ணுமே கிடையாது. வாத்தியாரே ஒரு நேரம் ஒரு கான்செப்டை தப்பா சொல்லி விடுவோம், குழந்தைத்தனம் சொல்ல முடியுமா? வழியே இல்லை, புக்கே தப்பா பிரிண்டிங் கொடுத்துருக்கும். அதனால டவுட்டு கேளு. டவுட்டு தான் ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவிட்டிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ பாயிண்ட் என்னன்னா அவன் என்ன கேட்டிருந்தான், மறந்துட்டேன் அவன் என்ன கேட்டான். இவ்வளவு பேசுறீங்களே சார் சார். ஆமா, இல்லடா ஞாபகம் இருக்கடா, எடுத்துக்கிறேன். ஆ இப்போ கேப்ரியல் தலைமையில ப்ரிப்பேர் ஒன்லி அந்த இது சொன்னான், இது என்னது அலிபாட்டிக் பிரைமரி அப்படின்னு சொன்னோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி நம்ம கேப்ரியல் தலைமையில் இருக்கு. Wait a minute. ஆரம்பிச்சிச்சுடா. ஓகே, இருங்க ஒரு செகண்ட் க்ளோஸ் பண்றேன். அன்னைக்கு எப்படி ஸ்டக் ஆச்சு அதே மாதிரி ஸ்டக் ஆகுது. வி ஹாவ் தாலமைடு. இப்போ தாலமைடு பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் நல்லாவே தெரியும் இல்லையா? என் டபுள் பாண்ட் என் ஹச் ஹச். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் சார்ஜ் கிரியேட் பண்ணனா, மைனஸ் சார்ஜ் கிரியேட் பண்ணிட்டேன். இது என்ன பண்ண போறான், அட்டாக் பண்ண போறான். ஒரு அல்கைல அட்டாக் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் வி ஹாவ் அ மாலிகுல் ஒன் லைக் திஸ், லைக் திஸ், லைக் திஸ், CH2Cl and here Br. Okay, this carbon considered as A and this carbon considered as B. Which one is more favor to attack? Which one is more favor to attack? A or சார் B? லேக் நீங்கள் சார் திருப்பி இருக்கு. Which one? சார் திருப்பி அது கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறீங்களா? லேக் ஆச்சு. இப்போ here we have a nucleophile. We have a nucleophile, negative charge nucleophile, and this nucleophile going to attack ஒரு molecule ஒரு பொசிஷன் அட்டாக் பண்ணுறோம். which is more appropriate position, A இந்த Br attached A carbon or Cl attached B carbon? சரி, ஏ கார்பன். A carbon attached with the benzene ring, right? எஸ் சார். So is that involved in SN2 SN1 reaction? நோ சார். Then why are you saying A? How it is possible? Because we already studied that 4 points. The Br may involve in resonance. The bond may be a partial double bond. And one more thing, that's a sp2 carbon. So bond may be a shortest bond. And one more thing, the benzene is richest area. Whenever the nucleophile try to reach that benzene ring, it repel each other. And one more thing, the SN1 reaction never involve this alkyl because they can't stabilize their carbocation, phenyl carbocation. These 4 points already we well known in all haloalkane chapter. Then why are you saying A? I'm not only talking about this fellow because இந்த சைலண்டா இருக்க அவ்வளோ பேர் இதை யோசிச்சிருப்பேன். அதை ஒருத்த வந்து சொல்லிட்டான், கொஞ்சம் தைரியமா பயம் இல்லாம சொல்லிட்டான், மற்றதெல்லாம் பயந்துகிட்டு அதே யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ பி கேர்ஃபுல். அந்த அலிபாட்டிக் நான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல அலிபாட்டிக் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும், அரோமேட்டிக் போகாது. அப்போ வி ஹாவ் அ டூ பாசிபிலிட்டிஸ். அப்போ இருந்தாலும் இங்க தான் அட்டாக் நடக்கும், இவன் வெளியே போயிடும். ஸோ ப்ராடக்ட் மேபி லைக் திஸ். I mean intermediate, not product. Intermediate. Here CH2, that benzene ring, and here Br. That's it. Hereafter,
It's going to react with NaOH. We know we're going to remove this part and the product will be this one. This one. NH2 and here Br. Okay. This will be the product. So பார்த்துக்கோ எவ்வளவு சிம்பிளா இருக்குன்ட்டு. Sorry, this is not. Actually, I made a mistake. I missed one carbon here. So it will be like this. CH2. What we call that? Amine. NH2. This is the product. This is the end. Kindly mark this. எழுதிக்கடே மார்க் பண்ணி வச்சுக்கோ இது அப்படியே சொன்ன விஷயத்த ஆல்ரெடி புக்ல இருக்கும் இதை மார்க் பண்ணிக்கோ இந்த அல்கைல் ஹேட் வந்து கொஸ்டின் இது ப்ரீவியஸ் இயர் ஜேஇ திஸ் ஏரியா இது அப்படியே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கேட்ட கொஸ்டின் 2 டைம் கேட்டேன் பழைய கொஸ்டின் 2014 15 16 தட் டைம் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம இதனால தான் ப்ரிப்பேர் பண்ண முடியாது மிஸ்டர் ஆர்கே ஆக்சுவலி இது ஸ்டெப் வந்து கால்ட் as SN2 reaction. So SN2 only for aliphatic, not aromatic, because aromatic won't involve. We know that 4 points. மறந்துடாத. அடுத்து Hoffman bromide reaction, the final reaction day of the day. Hoffman bromide reaction. இப்போ இதுல கண்டிஷன் என்னன்னா அங்க என்ன பார்த்தோம் ஒரு தாலமைடு யூஸ் பண்ணா அல்கலைட் யூஸ் பண்ணா தட் இஸ் அ டிஃபரண்ட் பிரைமரி மீன் அலிபாட்டிக் ஹியர் amide to this is the PYQ amide to amine sorry that's not amine the path is here amide to amine with one carbon lesser. This word is PYQ. This word is PYQ. This word is PYQ. With one carbon less. Lot of questions in the 37, 38 years. We have a lot of questions from this area in NEET exam and as well as JEE exam maximum 40 years பக்கம் அது எல்லாத்துலயுமே இதுல இருந்து questions அடிக்கடி இருக்கும். One carbon lesser than starting material. Super. Okay. That one carbon will escape as a carbon dioxide. The carbon dioxide in the form of sodium carbonate. This also PYQ. See how many times they asked them. அப்பாரு மேல அந்த லைன் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் கீழே கொடுத்துருக்கிறது ஒரு கேள்வி கேட்டிருக்கான் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும் எப்படி வெளியே போகும் Na2CO3 வெளியே போகும் பியூட்டிஃபுல்ல நோட் பண்ணி அதே மாதிரி இன்னொரு PYQ சொல்றேன் the equivalence of reagent one equivalent of Br2 is to 4 equivalent of NaOH. ஏறி குதிச்சிடலாம் போல இருக்கும் அத்தனை டைம் கேட்டு வச்சிருக்காங்க அந்த ரியாக்ஷன் அவ்வளவு கேட்டிருக்கான் எக்கச்சக்கமா திரும்ப 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 கொஸ்டின் ஏரியா அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லித்தரேன் நல்லா கவனிச்சுக்கோ சரியா இதுல சிம்பிளா இருக்கும் இந்த மாதிரி இல்லை நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் எப்படி எழுதணும்ட்டு ஸோ இது வந்து ரியாக்ஷன் நான் மெக்கானிசம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த மெக்கானிசமோட எக்ஸாக்ட்லி கரெக்ட் வாங்க சார் என்ன சார் சொல்றீங்க ஆமா எக்ஸாக்ட்லி கரெக்ட் கிடையாது எந்த மெக்கானிசமும் கரெக்ட் கிடையாது ஸோ இட் வில் சேஞ்ச் பை டைம் ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணும்போது உங்களை மாதிரி ஏதாவது புதுசா வந்து ஸ்மார்ட்டா திங்க் பண்ணும்போது அந்த பாத்வேவை ரெடியூஸ் பண்ணுவோம் அது ஒரு பழைய சேஸ் இருக்காங்க ஐ மீன் ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு ஒரு நேமிங் ரியாக்ஷன் அவருக்கு அசிஸ்டன்ட் அவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆக்சுவலி ராயல் சொசைட்டில மெம்பரா இருந்தாரு அவர் வந்து ஒரு சம்திங் ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நியர்லி 15 ஸ்டெப் இருக்கும் அந்த ரியாக்ஷன் லார்ஜஸ்ட் ரியாக்ஷன் அவர் கூட அசிஸ்டண்டா டிப்ளமோ முடிச்சுட்டு ஒருத்தர் இருந்தாரு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவார் அவர் இந்த டிப்ளமோ லெவல் ஸ்டடி அந்த ரிசர்ச் ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணவர் என்ன பண்ணாருன்னா அடுத்த 3 to 4 இயர்ஸ்ல ஒரு ரியாக்ஷன் வந்து பப்ளிஷ் பண்றாரு அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஸ்டெப்ல முடியுது சேம் ரியாக்டன் சேம் ப்ராடக்ட் சயின்டிஸ்ட் 15 ஸ்டெப் எடுத்துட்டு போனாரு அவரோட அசிஸ்டன்ட் கொஞ்ச நாள் அதுல லேர்ன் பண்ணிட்டு என்ன பண்ணாரு 6 to 7 ஸ்டெப்ல முடிச்சாரு ராயல் சொசைட்டில அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவர் தூக்கி கொண்டாடினாங்க எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் கிடைச்சது அவரையும் என்ன சொல்றது ஒன் ஆஃப் த பெரிய சயின்டிஸ்டா ஃபியூச்சர்ல என்ன சொல்றது இந்த காலத்து ஜென்ரேஷன் உங்களுக்கு தெரியாது கண்டிப்பா எங்க லைன்ல இருக்கவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி விஷயங்கள் சரி ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா உழைப்புகளுக்கும் ஒரு நாள் பயன் உண்டு சரியா இங்க பாயிண்ட் என்னன்னா அதனால ஒழுங்கா படின்னு சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை இந்த பாயிண்ட் என்ன ஆஹ் இது இந்த புரோமைட் ரியாக்ஷன் ஆஃபன் புரோமைட் இதை மட்டும் எழுதி முடிச்சுக்கணும்
லைன் பை லைன் ஃபாலோ பண்ணுங்க. சி டபுள் பாண்ட் ஓ NH2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து NaOH அசிடிக் புரோட்டானை தூக்குவான். பொறுமையா கவனிச்சிட்டேவா. அசிடிக் புரோட்டானை தூக்குவான். தூக்குவோம் என்ன கிடைக்குன்னா CH3 சி டபுள் பாண்ட் ஓ NH மைனஸ். இப்ப யார் இருக்கானா Br2 இருக்கான். Br2 எடுத்து Br போய் இவன் அட்டாக் பண்ணுவான். இவன் அட்டாக் பண்ணோடனே வெளியே போயிருவானா. இப்ப என்ன கிடைக்கும் பாருங்க. CH3 சி டபுள் பாண்ட் ஓ NH Br. This is called N bro N bromomide. This is one of the PYQ. N bromomide ஒரு பாத்வேல கிடைக்கிற ஒரு ஸ்டெப். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் we use again OH. இந்த OH என்ன நம்ம பண்ணுவான் வேற இடத்துல இந்த OH என்ன பண்ணுவான்னா இங்க இருந்து போயிட்டு this fellow remove the acidic proton. if it is remove the acidic proton so என்ன எடுக்கும் முடிய போது கிளாஸ் வர CH3 C double bond O N Br. Here N got a minus charge on it. இப்போ we have to make it neutral. நீங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க. எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நான் ரீகால் பண்ண ட்ரை பண்றேன் உங்களுக்கு. ஆர்ல ஆரம்பிக்க அந்த ரியாக்ஷன் நேம் இங்க பாருங்க. சாரி CHCl3 OH போட்டுருவோம். இட் ப்ரொடியூஸ் இட் கன்வெர்ட் இன்டு CH3 மைனஸ். அகைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு Cl மைனஸை தூக்கிட்டு CCl2 இப்படி மாத்திடும். திஸ் இஸ் கால்டு கார்பின். ஞாபகம் இருக்கா எனிவன்? இது என்ன ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா? அட்ராசக்க ரீமட்டிமன் ரியாக்ஷனோட எலக்ட்ரோஃபைல். அப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு நெகட்டிவ் அயான ரிமூவ் பண்றது மூலயமா ஒரு நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல் கிடைச்சது இல்லையா? லைக் தட் இங்கேயும் பண்ண போறோம். ஹியர் we gonna remove the Br as a Br minus. அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த நைட்ரஜன் மைனஸ் வெளியே போறான்ல, அப்படின்னா அந்த மாலிகுல்ல இருக்க அந்த மைனஸ் சார்ஜ் வெளியே போயிடும். ஸோ ஹியர் டூ மச். ஹியர் we got a nitrene. Here we got a nitrene. One of the electrophile. நோட் பண்ணி வச்சுக்கோ. செம்ம ஸ்டெப் தெரியுமா? அது வேற லெவல் ஸ்டெப். டக்குன்னு எழுதுங்க, கிளாஸ் முடிய போகுது. இன்னும் ஒரே நிமிஷம் தான் இருக்கு. டக்குன்னு நோட் பண்ணுங்க. நைட்ரீன் எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் alkyl migration. alkyl migration. வாட் இஸ் alkyl migration? யாருக்கு தெரியும்? ஐ மீன் alkyl group அந்த இடத்துல என்ன குரூப் இருக்கும்? நாட் ஓன்லி alkyl தான். இஃப் இட் இஸ் aryl இட் ஆல்சோ பாசிபிள். alkyl shift. alkyl shift அரையில் இருந்தாலும் அரையிலும் ஷிஃப்ட் ஆகும். எப்படி ஷிஃப்ட் ஆகும்னா பாருங்க, எங்க பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாரு, இந்த லோன் பேர் இப்படி உள்ள வருவான். கம்ப்ளீட்டா அந்த CH3 ஜம்ப் பண்ணி இந்த நைட்ரஜனோட ஜாயின் பண்ணுவான். பாரு, கம்ப்ளீட்டா ஜம்ப் பண்ணிடுவான். கம்ப்ளீட்டா இந்த இடத்துல இந்த இடம் மட்டும் மாத்தி காட்டுறேன். கம்ப்ளீட்டா இப்படி இந்த ஷிஃப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்ன குரூப், எவ்வளவு பெரிய குரூப் இருந்தாலும் சரி அவ்வளவு திருப்பி கொண்டு வந்து இங்க ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. சி டபுள் பாண்ட் ஓ N. சாரி, அது பாண்ட் மென்ஷன் பண்ணிருக்கணும். N சிங்கிள் பாண்ட். ஐ திங்க் ஐ மேட் அ மிஸ்டேக். ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். சி டபுள் பாண்ட் போட்டேன். டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் நைட்ரஜன். N அவன் கூட யார் இருக்கா? CH3 ஐசோசயனேட். ATE ஐசோசயனேட். சயனைடு கிடையாது, சயனேட். ஓகே. ஹியர் ஆஃப்டர் த ப்ராசஸ் இஸ் ஹைட்ரோலிசிஸ். ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்பொழுது சிம்பிள் சிம்பிள், ரொம்ப சிம்பிள். என்ன பண்றீங்க அப்படின்னா கிளீவ் பண்ணுங்க. இப்படி கிளீவ் பண்ணுங்க. இந்த பக்கம் ஆக்சிஜன் ஆட் பண்ணு, இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சு. பாருங்க, CH3 NH2 பிளஸ். பை ப்ராடக்ட் தனியா மென்ஷன் பண்றேன். என்ன கிடைச்சிருக்கு? CO2. ஆனா CO2 என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா Na2CO3 இருக்கும். இதுதான் மேஜர் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட். சாரி, திஸ் ஒன் இஸ் மேஜர் ப்ராடக்ட். ஸோ இதுல என்ன இருந்தாலும் சரி ரியாக்ஷன் நடக்கும். அலிபாட்டிக் அரோமேட்டிக் எதுவாக இருந்தாலும் ரியாக்ஷன் இருக்கு.
ஸோ இதுல எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம்டா மக்களே, இல்லைனா கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்டா மக்களே. எனி ஒன், எனி டவுட்ஸ்? No, sir. Sure.